அதியமான் என்ற குறுதல மன்னனை பற்றியும் அவனோடு நெருங்கிய நண்பராக இருந்த அவையாரை பற்றியும் அவர்களின் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகளை பற்றியும் புறநானூற்றில் உள்ள பல செய்திகளை தொகுத்து வழங்குவதுதான் இந்த சொற்பொழிவின் நோக்கம். அதியமான் என்றவுடன் அவன் அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் என்று பள்ளியிலே படித்ததுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அவன் செய்தது அது மட்டுமல்ல. அவன் வீரத்தில் சிறந்து விளங்கி பல போர்களில் வெற்றி பெற்றான். ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கிய கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக திகழ்ந்தான். தமிழக வரலாற்றில் தனக்கென தனி இடம் படைத்துக் கொண்டவன் அதியமான். அதுபோல் ஔவையார் என்றவுடன் 1953 ஆண்டு ஔவையார் என்ற திரைப்படத்தில் ஒரு கையில் கோலும் தோளில் ஒரு பையும் நெற்றியில் திருநீரும் அணிந்திருந்த KV சுந்தராம்பாளின் திருவுருவம்தான் நம் மனத்திரையில் தோன்றும். ஆனால் உண்மை அது ஒன்று. வாருங்கள் அதியமானையும் ஔவையாரையும் சென்று காண்போம். அதியமான் சேரர் பரம்பரையிலே பிறந்தவன். அவன் அதிகமான், அதியன், அதியமான் நெடுமான் அஞ்சி, அதிகமான் நெடுமான் அஞ்சி என்று பலவாறாக அழைக்கப்பட்டான். அவன் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. அதியமானின் முன்னோர்களில் ஒருவனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்களுள் ஒருவன் சேர நாட்டை ஆளும் வாய்ப்பை பெற்றான். வாய்ப்பை இழந்தவன் ஒரு படையை திரட்டி கொண்டு தகடூருக்கு சென்று தகடூரை சுற்றி இருந்த பகுதியை தனதாக்கி கொண்டு தன் ஆட்சியை நிலைநாட்டினான். அவனுடைய வழித்தோன்றல்தான் அதியமான். தகடூர் என்னும் ஊர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. அதியமான் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்கியதால் அவன் கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக கருதப்படுகிறான். அவன் வீரத்தில் சிறந்தவனாக இருந்தது மட்டுமல்லாமல் அவனிடத்தில் சிறந்த படைகளும் இருந்தன, படை வீரர்களும் இருந்தார்கள். அதியமானின் நாட்டிற்கு அருகில் இருந்த சில நாடுகளில் கொடுங்கோலர்கள் ஆட்சி செய்தார்கள். அதியமான் அவர்களோடு போர் செய்து அவர்களை வென்று அவர்களின் நாடுகளை தன் நாட்டோடு இணைத்துக் கொண்டான். அவன் ஆட்சி காலத்தில் அவன் நாடு பெருமளவில் வளர்ச்சி அடைந்தது. ஒருமுறை 7 மன்னர்களை அதியமான் வெற்றி பெற்றதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் அந்த 7 மன்னர்கள் யார் என்று வரலாற்றில் எந்த குறிப்பும் இருப்பதாக தெரியவில்லை. அதியமான் பாண்டிய மன்னனோடும் சோழ மன்னனோடும் மிகுந்த நட்பு கொண்டவனாக இருந்தான். ஆனால் அதியமானுக்கும் சேர மன்னன் பெருஞ்சேரல் இரும்புரைக்கும் இடையே நட்பில்லை. அதியமான் வீரத்தில் சிறந்தவனாகவும் படை வலிமை மிக்கவனாகவும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்தவனாக இருந்து பெரும் புகழ் உடையவனாக இருந்ததால் சேர மன்னன் அதியமான் மீது மிகுந்த பொறாமை உடையவனாக இருந்தான். அதியமானோடு போர் புரிவதற்கு தக்க சமயத்திற்காக சேரன் காத்து கொண்டிருந்தான். ஓரி என்ற ஒரு குறுநில மன்னன் கொல்லிமலையை சார்ந்த பகுதியை ஆண்டான். அவனும் அதியமானும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். மலாடு என்ற நாட்டை மலையமான் திருமுடிக்காரி என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனிடம் மிகச்சிறந்த படை வீரர்கள் இருந்தார்கள். அவன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவருக்கும் நண்பனாக இருந்தான். காரி படை வலிமை மிக்கவனாக இருந்ததால் போர்க்காலங்களில் தேவைப்படும் பொழுது மூவேந்தர்களும் அவனுடைய துணையை நாடினார்கள். காரி எந்த மன்னனுக்கு துணையாக இருந்தானோ அந்த மன்னன் வெற்றி பெறுவது உறுதியாக இருந்தது. சேரன் பெருஞ்சேரல் இரும்புரை ஓரியை வென்று கொல்லிமலை பகுதியை தன் நாட்டோடு இணைத்துக் கொள்ள விரும்பினான். அது பற்றி சேரன் காரியோடு கலந்து ஆலோசித்தான். காரி ஓரியை வெல்வதற்கு சேரனுடைய படை தேவையில்லை, அவன் ஒரு சிறு நாட்டை ஆளுகின்ற ஒரு குறுதல மன்னன், அவனை நானே சென்று வென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய படையோடு ஓரியிடம் போரிடுவதற்கு சென்றான். ஓரியோடு போரிட்டான். ஓரியை கொன்றான், வெற்றி பெற்றான். காரி ஓரியோடு போரிட்டு வெற்றி பெற்று கொல்லிமலையை அவனுக்கு சேரனுக்கு அளித்தான். தன் நண்பன் ஓரியோடு போரிட்டு அவனை காரி கொன்றதால் கோபமடைந்த அதியமான் காரி இருந்த கோவலூருக்கு சென்று காரியை எதிர்த்து போரிட்டான். கோவலூரில் நடைபெற்ற போரில் அதியமான் வெற்றி பெற்றான். ஆனால் காரி கோவலூரிலிருந்து தப்பிச் சென்று சேரனிடம் சரணடைந்தான். பின்னர் காரியும் சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரையும் சேர்ந்து வந்து அதியமான் இருந்த தகடூரை தாக்கினார்கள்.
அதியமானின் கோட்டையை முற்றுகையிட்டார்கள். பல நாட்கள் போர் நடைபெற்றது. முடிவாக அதியமான் கொல்லப்பட்டான். தகடூரில் நடந்த போரில் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பரை வெற்றி பெற்றதால் அவன் தகடூர் எறிந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்பரை என்று அழைக்கப்பட்டான். ஔவையார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனி இடம் படைத்தவர். ஔவையார் என்ற பெயரில் பெண்பாற் புலவர்கள் பலரை காண்கிறோம். சங்க காலத்தில் வாழ்ந்து அதியமான் நெடுமான் அஞ்சியோடு நெருங்கிய நட்பு கொண்டு அவனை புகழ்ந்து பாடிய ஔவையார் மற்ற ஔவையார்களை விட காலத்தால் முந்தியவர். இவர் புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை என்னும் 8 தொகை நூல்களில் 59 பாடல்களை இயற்றியவர். சங்ககாலத்து புலவராகிய ஔவையாருக்கு பின்னர் நாயன்மார்கள் காலத்தில், அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஔவையார் என்று ஒரு புலவர் மிகுந்த சிவபக்தியோடு வாழ்ந்ததாகவும் சிலர் கருதுகின்றனர். அடுத்து மற்றொரு ஔவையார் கம்பர், ஒட்டக்கூத்தர் முதலிய புலவர்கள் வாழ்ந்த காலத்தில், அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இவர் அக்காலத்து சோழ அரசனோடும் சிறு பகுதிகளை ஆண்ட தலைவர்களோடும் ஏழை எளியவர்களோடும் பழகியவர். இவர் ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி முதலிய நீதி நூல்களை சிறுவர்கள் கற்பதற்கு ஏற்ற எளிய நடையில் இயற்றியவர். அடுத்து ஞானக்குறள் என்ற ஒரு நூல் ஔவையார் என்ற ஒருவரால் இயற்றப்பட்டதாக தெரிகிறது. இந்நூலில் உயிரின் தன்மையையும் யோக நெறியையும் பற்றிய ஆழ்ந்த கருத்துக்கள் காணப்படுகின்றன. விநாயகர் அகவல் என்ற பக்தி சுவை ததும்பும் நூல் ஔவையார் என்ற ஒருவரால் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஔவையார் தான் ஞானக்குறள் எழுதிய ஔவையாரா என்பது ஆய்வுக்குரியது. ஆகவே 4 அல்லது 5 ஔவையார்கள் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க போவது சங்க காலத்திலிருந்து ஔவையார் மட்டுமே. ஈகையிலும் கொடையிலும் வீரத்திலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கிய அதியமானின் புகழ் தமிழகம் முழுவதும், தமிழகத்திற்கு அப்பாலும் பரவி இருந்தது. அதியமானின் புகழை அறிந்த ஔவையார் அவனை சந்திப்பதற்காக அவனுடைய அரண்மனைக்கு சென்றார். அங்கே நீண்ட நேரம் காத்திருந்தார். வாயிற்காவலர்கள் ஔவையாரை அரண்மனைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. அதியமானும் வெளியே வந்து அவரை சந்திக்கவில்லை. ஔவையார் பொறுமை இழந்தார். அவருடைய சினம் ஒரு பாடலாக வெளிப்பட்டது. அந்த பாடலிலே ஔவையார் என்ன சொல்லுகிறார் என்றால், வாயிற்காவலனை அழைத்து, வாயிலோயே வாயிலோயே கடுமான் தொண்டல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன்கொல் என் அறியலன்கொல். இந்த அதியமானுக்கு தன்னை தெரியவில்லையா அல்லது என்னை தெரியவில்லையா? அறிவும் புகழுமுடையோர் மாய்ந்தென வருந்தலை உலகமும் ஒன்றே. அறிவும் புகழுமுடையவர்கள் இறந்து போனதுனாலே இந்த உலகம் வெற்றிடமாகவில்லை. அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. அதனால் நான், பல பேர் இருக்கிறார்கள் உலகத்திலே, அறிவுடையவர்கள் இருக்கிறார்கள், ஈகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் இங்கிருந்து செல்கிறேன் என்கிறார். மரங்கோல் அவர் செல்வது எப்படி இருக்கிறது என்றால், மரங்கோல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே. அதாவது மரங்களை வெட்டி மரத்தாலான பொருள்களை செய்கின்ற தச்சன் ஒருவருடைய சிறுவன் காட்டுக்கு சென்றால் அங்கே உள்ள மரங்களை வெட்டி மரத்தாலான பொருள்களை செய்து அவன் பிழைத்துக் கொள்வான். அவன் எங்கே மரம் இருக்கிறதோ அங்கே அவன் பிழைத்துக் கொள்வான். அதுபோல நான் எத்திசை செலினும் அத்திசை சோரே. நான் எங்க போனாலும் எனக்கு பரிசு கிடைக்கும், சோறு கிடைக்கும். அதற்காக நான் இங்கே அதியமானுடைய அரண்மனையிலே காத்திருக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார். அதியமான் ஔவையார் அரண்மனையிலிருந்து புறப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட அதியமான் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து அன்போடு உபசரித்தான். அவரோடு மிகுந்த அன்போடு பழகினான். ஔவையாரை தன் அரண்மனையிலேயே தங்கி இருக்க செய்தான். அதியமான் அனைவரிடம் அன்போடு பழகியதை ஔவையார் கண்டார். சிறிதளவு கள்ளிருந்தால் அதை அதியமான் மற்றவர்களுக்கு அளிப்பதையும், பெருமளவில் கள்ளும் உணவும் இருந்தால் அதை பலரோடும் அவன் பகிர்ந்து உண்ணுவதையும் கண்ட ஔவையார் அதியமானின் பகுத்துண்டு பல்லுயிரோம்பும் மாண்பை கண்டு வியந்தார். அன்பு எப்படி நட்புக்கு காரணமாக அமைகிறது என்பதை பற்றி வள்ளுவர் ஒரு குறளில்,
அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு என்று கூறுகிறார். அதாவது நாம் அன்புடையவராக இருந்தால் மற்றவர்களுக்கு நம்மோடு பழகும் ஆர்வத்தை அது உண்டாக்கும். அந்த ஆர்வம் நட்பு என்னும் சிறப்பை நாம் தேடி போகாமல் தானே வந்தடைய செய்யும் என்பது அந்த குறளுக்கு பொருள். அந்த குறளுக்கு ஏற்ப அதிகமான் பலரிடத்தும் அன்போடு பழகுவதை கண்ட அவையாருக்கு அதிகமானோடு நெருங்கிய நட்பு மலர்ந்தது. பல ஆண்டுகள் அதிகமானின் நண்பராகவும் அவைக்கள புலவராகவும் அறிவுரை கூறுபவராகவும் தூதுவராகவும் ஔவையார் இருந்தார். ஒரு நாள் அதிகமான் வேட்டைக்கு சென்றார். சென்ற விடத்து ஒரு மலை உச்சியில் ஒரு நெல்லி மரம் இருந்தது. அந்த நெல்லி மரத்தின் கனிகளை உண்பவர்கள் இரவாமல் என்றென்றும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் நிலவியது. ஆனால் அந்த மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது. அந்த அரிய நெல்லிக்கனியை உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் அதை தான் உண்ணாமல் அதிகமான் ஔவையாருக்கு அளித்து அவரை உண்பித்தான். வள்ளுவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்று கூறுகிறார். சாவாத நிலையை அடிக்கும் அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தினர் வீட்டுக்கு வெளியே இருக்க தான் மட்டுமே அதை உண்ணுவது விரும்பத்தக்கதன்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அதையும் விருந்தினரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது குறள். ஆனால் சாவாத நிலையை அளிக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனியை அதிகமான் உண்ணவில்லை. அதை ஔவையாரோடு அவன் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அதை ஔவையாருக்கு அளித்தான். ஆகவே அதிகமானின் செயல் குறள் கூறும் செயலை விட சிறந்த செயல். அதிகமானின் அன்பான செயலை கண்ட ஔவையார் அவனை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் உணர்ச்சியின் மிகுதியால் அவர் வாயிலிருந்து சொற்கள் சரியாக வரவில்லை. சிறு குழந்தையின் மழலை பேச்சு இசையோடும் தாளத்தோடும் பொருந்தாமல் பொருளற்ற உளறலாக இருப்பதை போல் ஔவையாரின் சொற்கள் இருந்தன. எப்படி ஒரு குழந்தையின் மழலை பேச்சை குழல் இசையை விட யாழ் இசையை விட இனிமையானது என்று அந்த குழந்தையின் தந்தை ஆசையோடு கேட்பானோ அதை போல் அதிகமான் ஔவையாரின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் ஔவையார் சற்று தெளிவடைந்த பிறகு அதிகமானின் அன்பான செயலை பாராட்டி நீல மணிமிடற்று ஒருவன் போல மன்னிக பெரும என்று அதிகமானை வாழ்த்தினார். அதாவது கழுத்தில் நீல நிறமான கரைபடிந்த சிவபெருமான் போல் நீ என்றென்றும் நிலைத்து வாழ்வாயாக என்று வாழ்த்தினார். ஒரு சமயம் அதிகமான் நெடுமானஞ்சியின் பகைவர்கள் தங்கள் வலிமையை எண்ணி இருமாந்து அவனோடு போர் செய்ய திட்டமிட்டார்கள். அது அறிந்த ஔவையார் அவரிடம் சென்று களம்புகள் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முளம் உளன் ஒரு பொருணன் வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்று கூறுகிறார். அதாவது பகைவர்களே, போர்க்களம் புகுவதை தவறுங்கள். உங்களை எதிர்த்து போரிடும் வீரன் ஒருவன் எங்களிடத்திலும் இருக்கிறான். அவன் ஒரு நாளில் 8 தேர்கள் செய்யும் தச்சன் ஒருவன் 1 மாத காலம் கருத்தோடு செய்த தேர்காலை போன்ற திண்மையும் விரைவும் பொலிவும் உடையவன் என்று கூறுகிறார். அதாவது ஒரு தச்சன் ஒரு நாளில 8 தேர் செய்யக்கூடியவன். அவன் 1 மாதம் செலவு பண்ணி ஒரே ஒரு சக்கரம் மாத்திரம் செய்தால் அந்த சக்கரம் எவ்வளவு சிறந்ததாக இருக்குமோ அதை போல எங்கள் தலைவன் வீரமும் வலிமையும் பொலிவும் உடையவன் என்று கூறுகிறார். மற்றொரு சமயம் அதிகமானோடு பகை கொண்ட மன்னன் ஒருவன் ஔவையாரை பார்த்து உங்கள் நாட்டில் போர் வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு ஔவையார், அரசே, எங்கள் நாட்டில் அடிக்கும் கோலுக்கு அஞ்சாத பாம்பு போல் வெகுண்டெழும் இளமையும் வலிமையும் உடைய வீரர்கள் உள்ளனர். அவர்கள் மட்டுமல்லாமல் ஊர் பொதுவில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் தன்னுமை பறைமேல் காற்று மோதுவதால் உண்டாகும் ஒலி கேட்டு அது போர்ப்பறையின் முழக்கம் என்று பொங்கி எழும் என் அரசரும் முழன் என்று பதிலளித்தார். அதாவது நீங்க எங்கள் நாட்டிலே வீரர்கள் இருக்கிறார்கள். வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு கோலால் பாம்பை அடித்தால் அந்த பாம்பு எப்படி வெகுண்டு எழுகிறதோ அதை போல் மிகுந்த சினத்தோடு வந்து போர் புரியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் அரசன் இருக்கிறானே, அவன் தூங்கும் பொழுது ஊர் பொதுவிலே ஒரு பறை கட்டி இருக்கிறோம். அந்த பறை மீது காற்று மோதுவதால் உண்டாகும் ஒலியை கேட்டு போர் வந்து விட்டது என்று
உடனே போருக்கு ஆயத்தமாவான் எங்கள் அரசன். ஆகவே எங்கள் வீரர்களும் எங்கள் அரசனும் எப்பொழுதுமே போருக்கு தயாராக உள்ளார்கள். ஆகவே நீங்கள் அவனோடு போர் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கிறார். வேறொரு சமயம் அதியமானால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களில் சிலர் அதியமானுக்கு திரை கொடுக்க மறுத்தார்கள். அதாவது அவனுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை கட்ட மறுத்தார்கள். அவர்களிடம் ஔவையார், அதியமானுக்கு செலுத்த வேண்டிய திரையை நீங்கள் செலுத்த வேண்டும். திரை செலுத்த மறுத்தால் அவன் அதற்கு உடன்பட மாட்டான். அவன் உங்களை எதிர்த்து போரிடுவான். பிறகு உங்கள் ஊர் உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. உங்கள் உரிமை மகளிரின் தோள்களை தழுவ முடியாமல் அவர்களை விட்டு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று கூறுகிறார். அதியமானோடு போர் செய்து அவனை வெல்லலாம் என்று எண்ணிய பகைவரிடம் சென்று, அதியமானை காணும் முன் உங்கள் படைகளோடு சென்று அதியமானோடு போர் செய்யாதே என்று அவனை எச்சரிக்கிறார். ஒரு குறளில் என் ஐ முன் நில்லன்மின் தெவ்விர் பலர் என் ஐ முன் நின்று கல் நின்றவர் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது என் தலைவன் முன் நிற்காதீர்கள். நிற்காதீர்கள் போருக்காக நிற்காதீர்கள். என் தலைவன் முன் நின்றவர்கள் இப்போது நடுகல் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு வீரன் பகைவர்களிடம் தன் தலைவனின் வலிமையும் போர் செய்யும் ஆட்களையும் பற்றி பெருமையாக கூறுவதாக வள்ளுவர் கூறுகிறார். அதே போல்தான் ஔவையாரும் அந்த வீரன் கூறுவது போல் தன்னுடைய தலைவனாகிய அதியமானின் வீரத்தையும் போர் செய்யும் ஆட்களையும் மிக பெருமையாக கூறுகிறார். தொண்டை நாட்டை தொண்டைமான் என்ற மன்னன் ஒருவன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கும் அதியமானுக்கும் ஓரளவில் பகை இருந்தது. தொண்டைமான் அதியமானிடத்திலே போருக்கு வருவானோ அல்லது அதியமான் தொண்டைமானிடத்திலே போருக்கு போவானோ என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில் அதியமான் தன்னுடைய படை வலிமையையும் போரில் தொண்டைமான் தோல்வி அடைவது உறுதி என்பதையும் அவனுக்கு அறிவுறுத்துமாறு ஔவையாரை தன் தூதுவருக்கு தொண்டைமானிடம் அனுப்பினார். தூதுவராக தொண்டைமானிடம் அனுப்பினார். ஔவையார் தொண்டைமானை காண சென்றார். ஔவையார் சென்ற உடனே தொண்டைமான் அவரை மிக அன்போடு வரவேற்று உபசரித்து அவரிடத்துல தன்னுடைய படை வலிமையை காட்ட விரும்புகிறார். அதற்காக அவனுடைய படைக்கலங்கள் எல்லாம் இருந்த இடத்திற்கு, அதற்கு பேர் கொட்டில் என்று சொல்லுவார்கள், அதனுடைய படைக்கல கொட்டிலுக்கு அழைத்து சென்று தன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் பெருமையோடு காண்பித்தான். ஔவையார் அதை பார்த்து, இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்காள் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியநகர் அவ்வே என்று கூறுகிறார். அதாவது உன்னுடைய படைக்கருவிகளான இவை மயில் தொகை அணிவிக்கப்பட்டு மாலை சூட்டப்பட்டு வலிய திரண்ட பிடிகளை உடையதாய் நெய் பூசப்பட்டு அழகு செய்யப்பட்டு மிகுந்த காவலுடைய பெரிய அரண்மனையிலே உள்ளன. ஔவையார் தொடர்கிறார். அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கோல் சிறை குற்றிலம் மாதோ என்றும் அண்ணலம் கோமன் வைநுதி வேலே. எங்கள் அரசனுடைய போர்க்கருவிகள் எல்லாம் பகைவரை குத்தியதால் பக்கமும் நுனியும் முறிந்து கொல்லர்களின் உரைக்களத்தில் எந்நாளும் உள்ளன என்று ஔவையார் கூறுகிறார். ஔவையாருடைய அந்த பாடலுடைய கருத்து என்னவென்றால், தொண்டைமானிடத்துல உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் மாலை அணிவிக்கப்பட்டு மயில் தோகை சூட்டப்பட்டு நெய் பூசப்பட்டு பல என்று அழகாக இருக்கின்றன. இவையெல்லாம் போர்க்களத்தில் சென்று போர் புரிந்ததாக தெரியவில்லை. ஆனால் எங்கள் தலைவன் அதியமானுடைய படைக்கருவிகள் எல்லாம் அதனுடைய போர்விட பல முறை பலரோடு போர் புரிந்து அதனுடைய நுனியும் பக்கமும் முறிந்து இப்போது போர்க்களத்தில் இப்போது கொல்லர்களுடைய உலைக்களத்தில் இருக்கின்றன என்று தொண்டைமானுக்கு அறிவிக்கிறார். அதாவது நீ உன்னுடைய படைக்கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படவே இல்லை. ஆகவே உன்னுடைய வீரர்களுக்கு எப்படி பயன்படுத்துவது தெரியாது. என்னுடைய தலைவன் அதியமான் படைக்கருவிகள் பல முறை போரில் வென்றிருக்கின்றன. என்னுடைய வீரர்களுக்கு அவற்றை நன்றாக பயன்படுத்த தெரியும். ஆகவே நீ அதியமானோடு போர் புரிவது உனக்கு உகந்தது அல்ல என்று அவனை மறைமுகமாக எச்சரிக்கிறார். இதுல ஔவையார் தொண்டைமானுடைய படைக்கருவிகளை புகழுவது போல் புகழ்ந்து அவனை உள்ளபடியே இகழுகிறார். இது வஞ்ச புகழ்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தூது என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது திருக்குறளிலே. அந்த அதிகாரத்திலே
வள்ளுவருடைய 2 குறட்பாக்கள் எனக்கு இங்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று, கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அதாவது எத்தகைய தூதுவன் சிறந்தவன் என்று வள்ளுவர் ஒரு ஒரு கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்லுகிறார். அதாவது தன்னுடைய கடமையை அறிந்து, எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து, எதை எங்கே சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து நன்றாக சிந்தித்து உரைப்பவன் தான் சிறந்த தூதர். அதைத்தான் ஔவையார் செய்கிறார். அரசனிடத்தில், ஒரு அரசனிடத்தில் எப்படி பேச வேண்டும், வீரரிடத்தில் எப்படி பேச வேண்டும், தொண்டமானிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் ஔவையாருக்கு நன்கு தெரிந்திருந்தது. மற்றொரு குறளில், இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது என்று கூறுகிறார். அதாவது தன்னுடைய செய்தியால் தான் உயிரிழக்க நேரினும் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் குறையாது செய்து தன் அரசனுக்கு நன்மை உண்டாக்குபவனே சிறந்த தூதர். அது இந்த தூதுவர்கள் சொல்லுகின்ற சில செய்திகளினால அந்த மாற்று அரசன் சினம் கோபம் கொள்ளலாம், கோபம் கொண்டா இவனை கொல்லலாம். அதற்கு கூட அஞ்சவில்லை. யாரும் அதாவது தன் தொண்டைமானிடத்தில் சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய படை கருவிகள் எல்லாம் பயனில்லாதவை, பயன்படுத்தப்படாதவை என்று சொல்லுகின்ற போது அவன் கோபம் அடைந்து இவனை கொள்ளலாம். அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. அவர் சிறப்பாக தன்னுடைய தூதுவராக செயலாற்றும் திறமை உடையவராக இருந்தார் என்பதை இந்த பாடல்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. கோவலூரில் காரியோடு நடந்த போரில் அதியமான் வெற்றி பெற்றான். அவனை பரணர் போன்ற பெரும் புலவர்கள் புகழ்ந்து பாடினார்கள். ஆனால் கோவலூரை ஆண்ட காரி தப்பிச் சென்று சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையிடம் சரணடைந்தான். பின்னர் காரியம் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறையும் பெரும் படையோடு வந்து அதியமானோடு போரிட்டார்கள். பல நாட்கள் போர் நடைபெற்றது. முடிவில் அதியமான் கொல்லப்பட்டார். இது சில ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. அப்போ அவன் இறந்த பிறகு அதியமானுடைய உடல் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது ஔவையார் அங்கு இருந்தவர்களை பார்த்து, நீங்கள் மூட்டிய தீ வானத்தளவு பரவினாலும் அதியமானுடைய புகழ் உடம்பை உங்களால் அழிக்க முடியாது என்கிறார். அதை நீங்கள் உங்கள் தீயால் வேண்டுமானால் அவனுடைய பூத உடலை அழிக்கலாம், அவனுடைய புகழ் உடம்பு வானத்தை விட பெரியது, அந்த புகழ் உடம்பை உங்களால் அழிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய மனம் உருகி ஒரு சிறந்த இரங்கற்பா ஒன்று பாடுகிறார். அந்த இரங்கற்பா மிகச் சிறந்த இரங்கற்பா. அந்த பாடலிலே ஔவையார், அதியமானின் மார்பை துளைத்த வேல் பாணர்களின் அகன்ற பாத்திரங்களை ஊடுருவி சென்று இறப்போர் கைகளையும் துளைத்து அவனால் பாதுகாக்கப்படும் சுற்றத்தாரின் துன்பம் மிகுந்த கண்களில் ஒளி மழுங்க அழகிய சொல்லும் ஆராய்ந்த அறிவுடைய புலவர்களின் நாவிலும் சென்று விழுந்தது. அதாவது அந்த சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை எய்த வேலினாலே அதியமான் தாக்கப்பட்டார். அந்த வேல் அத்தோடு நின்று விடவில்லை. அந்த வேலானது, இது கவிதை, இது உண்மையல்ல, கவிதை. அந்த வேல் பாணர்கள் கையிலே, பாணர்கள் அதிகமான இடத்துல வரும்போது உணவுக்காகவும் பொருளுக்காகவும் வருவார்கள். அவர் உணவுக்காக வரும்போது கையில ஒரு பாத்திரத்தை கொண்டு வருவார்கள். அந்த வேலானது அதிகமானை கொன்றது மட்டுமல்லாமல் அந்த பாணருடைய பாத்திரங்களை துளைத்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய கைகளையும் துளைத்தது. பின்னர் இந்த அதிகமான புகழ்ந்து பாடக்கூடிய புலவர்களுடைய நாவையும் துளைத்தது. இப்படி அதனாலே பாடல்களுக்கு இனிமேல் யாரும் கொடுக்க போவர் யாரும் இல்லை, இனிமேல் அவனை பற்றி பாடுபவர் யாரும் இல்லை, பாடுபவருக்கு கொடுக்க ஈவோரும் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், குளிர்ந்த நீர்த்துறையிலே தேனொழுகும் பெரிய பகன்றை மலர் உள்ளது. அந்த பகன்றை என்ற மலர் அழகான மலர், தேனொழுகும் மலர். ஆனால் அந்த மலரை யாரும் சூடுவதில்லை. அதுபோல் இந்த உலகத்திலே பயன் இல்லாதவர், யாருக்கும் பயன்படாத பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்லுகிறார். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் முடிந்து சில நாட்களில் ஆப்ரஹாம் லிங்கன் கொலை செய்யப்பட்டார். அப்பொழுது வால்ட் விட்மன் என்ற அமெரிக்க கவிஞர் ஓ கேப்டன் மை கேப்டன் என்று தொடங்கும் இரங்கற்பா ஒன்று எழுதினார். அப்பாடல் மிகச்சிறந்த இரங்கல் பாடலாக கருதப்படுகிறது. ஔவையாரின் இரங்கற்பா அதியமானின் ஈகையை சிறப்பித்து அவன் இறந்ததால் தோன்றிய வருத்தத்தையும் கூறி
படிப்போர் கண்களில் நீர் வடியச் செய்யும் மிகச்சிறந்த இரங்கற்பா. உலக இலக்கியங்களில் உள்ள இரங்கற்பாடல்களில் இது போன்ற இரங்கற்பா வேறொன்று உண்டா என்பது ஆய்வுக்குரியது. முடிவாக, அதியமான் அன்பும் அருளும் வீரமும் போர் புரியும் ஆற்றலும் உடையவனாக இருந்தான். சாவை தவிர்க்கும் என்று கருதப்பட்ட நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அளித்தான். கடையெழு வள்ளல்களில் ஒருவனாக திகழ்ந்தான். பல அரசர்களை வென்று தன் நாட்டோடு இணைத்துக் கொண்டான். ஒரு சமயம் 7 அரசர்களின் கூட்டணியை வென்றான். தன் நண்பனாகிய ஓரியை தாக்கினவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றான். சேரமான் பெருஞ்சேரல் இருமுறையால் கொல்லப்பட்டான். ஔவையார் அதியமானின் அவைக்களப் புலவராகவும் உற்ற நண்பராகவும் சிறந்த தூதுவராகவும் இருந்தார். அவர்களின் புகழ் என்றென்றும் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளர்க அதிகமான் ஔவையார் புகழ்.